சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, போயிடாத எழில், போயிடாத ப்ளீஸ். கயல், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எழில் கிட்டதான். எழிலா? அவர் எங்க இங்க இருக்காரு? யாரும் இல்லையே. இங்கதான் எழில். என்ன கயல், எழில மிஸ் பண்றியா? உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன பார்க்காம வரல. நான் போன் பண்ண அவன் எடுக்கல. அவன் இப்பெல்லாம் இருக்க மாட்டான். ஏதோ புதுசா இருக்கு. ஏய் கயல், நீயா எதையும் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு உன்னை பார்க்க வருவாரு. நீ அவரை வேண்டான்னு சொல்லும் போதே அவர் உன்னை விட்டு போகல. இப்ப எங்க போயிட போறாரு? நீ மனச போட்டு குழப்பிக்காம ரெஸ்ட் எடு. ஏற்பாடெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. பின்னாடி படுத்திருக்கேன், வண்டி வந்தா எழுப்பு மாமோய். சரி சரி போடா. பாண்டியம்மா, பாண்டியம்மா வா வா வா. எல்லா தாம்பரத்தையும் எடுத்து அடுக்கி விடு. ஏங்க எதுக்குங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க? போங்க, வெளியில வேன் வந்துச்சான்னு போய் பாருங்க. போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. நம்ம வீட்ல நிம்மதியா பேச முடியும். மருமவளே, வந்ததுல இருந்து வெறும் தலையாவே இருக்க. இந்த பூ வச்சுக்க. திரும்ப தங்கம், உள்ள போய் ஃபேனை போட்டு உட்காரண்டா. இல்ல வேண்டாம். ஏண்டி, எதுக்கு இன்னும் மாசம் மாசம்னு கட்டிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆவட்டும், எவ்வளவு வேலை இருக்கு. ஏண்டா, என் அண்ணன் தான் ஒரு கூறு கட்டவன். அவன் சொன்னான்னு அருவாவும் கையுமா சுத்துற. போடா, அத ஓரமா போட்டுட்டு நீ ரெடியா போ. இந்த அருவாக்கு வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்றாங்களே. அக்காக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்குமா? அக்கா இப்போ எப்படி இருக்காங்கன்னு எதுவுமே தெரியலையே. போன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா போன் பெரியமா கிட்ட இருக்கே. அக்கா, நீ சொன்னது கொஞ்சம் போன் கிடைக்கும்? என் போன்ல சுத்தமா பேலன்ஸ் இல்ல. என்கிட்டயும் பேலன்ஸ் இல்ல. ஓகே ஓகே, நாளைக்கு காலையில வந்துருவேன். சரியா அண்ணே? என்னம்மா? கொஞ்சம் உங்க போன் கொடுக்குறீங்க? இந்தம்மா. அம்மா நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கே. என்ன பண்ணலாம்? அண்ணனுக்கு போன் பண்ணி பாப்போம். வண்டி நிறுத்து. டேய், கேசவனை ஃபோன் பண்றானே. அண்ணா சொல்லுங்கண்ணே. தம்பி, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ்டு கால் வந்தது. நீங்க யாருப்பா? சண்முகன் தான் இந்த நம்பரை கொடுத்தாருண்ணே. அண்ணே, என் பேரு மூர்த்திண்ணே. அண்ணே, நான் தர்மலிங்கத்தோட தம்பி பையனே. எந்த தர்மலிங்கம்?
பேசிட்டு இருக்காரு. அண்ணன் போன் எடுன்னு. ச்சே. ஐயோ, அண்ணனும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. ஓ, கேட்டரிங் கூட புதுசா ஆரம்பிச்சீங்களே அந்த தம்பியா? ஆமாண்ணே. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அண்ணே உங்ககிட்ட சங்கர்னு ஒருத்தர் யாராச்சும் வேலை பார்த்தாரா? சங்கரா? இல்லப்பா, சங்கர்னு யாரும் என்கிட்ட வேலை பார்க்கல. வேற யார்கிட்டயாவது விசாரிச்சு பாரு. என்ன? சரிங்கண்ணே. அவருக்கும் அப்படி யாரும் தெரியாதுன்றாரா? சரி விடுங்க ஆசானே, நம்ம போய் மாரிமுத்து பார்ப்போம், ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். போ. அன்புக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். என்னங்க, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா கையில நம்ம ஏங்க அங்க பாருங்க, ஆனந்தி கையில போன் இருக்கு. அவ போனை தான் நீ வாங்கி வச்சல? ஆமா. அப்போ இது யார் போனா இருக்கும்? தெரியலையேங்க. அன்பு நம்பர். ஏங்க, ஒருவேளை உங்க வீட்டாளுங்களுக்கு போன் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாளோ? ஏய், இருந்தாலும் இருக்கும், போய் போனை பிடுங்க போ. இவளுக்கு என்ன பண்றன்னு. ஆனந்தி, என்னம்மா பண்ற? யார் போன் அது? இங்க ஒரு அண்ணன் கிட்ட வாங்கின பெரியமா. நீ யார்கிட்டயாவது பேசுனியா? இல்ல பெரியப்பா, அக்காக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா? அக்கா கண் முழிச்சிட்டாங்களான்னு தெரியல, அதான் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு. யாராவது உன்கிட்ட பேசுனாங்களா? இல்ல பெரியப்பா, அம்மா நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருக்கு, அண்ணன் நம்பர் வெயிட்டிங்ல இருக்கு. நல்ல வேளை தப்பிச்சோம். சரி, சரி எந்திரிம்மா. வா, அங்க போய் உட்காந்துக்கலாம். வா வாமா, வா வாமா, வா வா வா. உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுங்களா? இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். ஏய், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இப்ப நீ போன் பண்ணிருந்தனா உங்க வீட்டு ஆளுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட மாட்டாங்க. மொத்தமா 9 லட்சம் கொடுத்துருக்கானுங்க. அதை திரும்ப கேட்டா நம்ம என்ன பண்றது? அதுவும் இல்லாம இவனுங்க எல்லாரையும் நீ பார்த்தல்ல, ரொம்ப மோசமானவனுங்க. கோவத்துல எங்க கழுத்திலேயே கத்திய வச்சானுங்க.